அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையார்பட்டி விநாயகர் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். விநாயகர் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் அப்படின்னா அதில் பிள்ளையார்பட்டி விநாயகர் ஸ்தலம் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்றுங்க. இந்த கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா எங்கும் கண்டிராத ஒரு அதிசய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் என்ன மாதிரியான வேண்டுதல்கள் வைத்தாலும் அது உடனுக்குடன் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஐதீகம் மட்டும் இல்லாமல் அந்த மகா தீபாராதனை காண்பிக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சி அப்படிங்கிறதும் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வந்துட்டுருக்க ஒரு தகவலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ காட்சி பார்க்கும்போது விநாயகரே நேரடியாக பக்தர்களுக்கு காட்சி தரக்கூடிய வகையிலையும் உயிர் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சொரூபமாகவும் காட்சி தருவதாக பல பக்தர்கள் தெரிவித்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த வீடியோ காட்சியோடு இன்னும் சுவாரஸ்யமான பல அதிசய தகவலோடு இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேண்டிய வரத்தை தரக்கூடிய வரப்பிரசாத்தி கற்பக விநாயகர் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளையார்பட்டியில் எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய இந்த விநாயகரை நாம் தரிசனம் செய்தோம் அப்படின்னா கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கள் பெரும் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில் இன்றளவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண தடை, குழந்தையின்மை, குடும்ப நலம் உள்ளிட்ட சிக்கல்கள் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு விநாயகர் வழிபட்டதற்கு பிறகு அதற்குரிய வேலைகளை தொடங்கினா நிச்சயம் வெற்றி அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் ஆலயம் அப்படிங்கிறது 1600 ஆண்டுகள் பழமையான ஆலயங்க. இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடைவரை கோவிலாக கருதப்படுகிறது. இந்த வகை கோவில்களை கட்டுறதுல சிறந்தவர்களாக விளங்கியவங்க பார்த்தோன்னா பல்லவ மன்னர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் வழி மகேந்திரவர்ம பல்லவ மன்னனால் கட்டப்பட்டது தான் இந்த கோவில் அப்படின்னு ஆய்வுகளும் சொல்லுதுங்க. இந்த கோவிலுடைய மூலவரான விநாயகர் கற்பக விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த கோவிலில் காணப்படக்கூடிய விநாயகரினுடைய உருவம் 4வது நூற்றாண்டில் செதுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. விநாயகரை போல 14 சிலைகள் குடைவரை சிற்பங்களாக இங்கு செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கருவறையில் வீற்றிருக்கக்கூடிய விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி தற்போது இணையத்தில் வேகமாக பரவிட்டு வரக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி பார்த்தீங்க அப்படின்னா கற்பக விநாயகர், அதாவது பிள்ளையார்பட்டி கருவறையில் வீற்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய விநாயகருக்கு நடத்தப்படக்கூடிய மகா தீபாராதனை போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ காட்சி தான். இந்த வீடியோ காட்சியை பார்க்கறதுக்கே பெரும்பாலும் தீப ஆராதனை காண்பிக்கிற வீடியோவையும் சரி நம்ம கோவில்களில் அதை காணும்போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான பரவசம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பதிவு, அந்த காட்சி அப்படிங்கிறது நம்மளை மேலும் உற்சாகப்படுத்தும், மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நம்மளுடைய மனதுக்குள்ளே என்ன மாதிரியான இன்னல்கள் இருக்க பெற்றாலும், துயரங்கள் இருக்க பெற்றாலும் அந்த மூலவர்களை வீற்றிருந்து அருள் பாலிக்கிற விநாயக பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கும்போதே அனைத்தையும் மறந்து நாம் விநாயகரையே நாம் சரணடைவதும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த காட்சி நம்மளுடைய மனதை லேசாக்குகிறது, அமைதியடைய செய்கிறதுங்க. தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் அர்ஜுனவன திருத்தலங்கள் அப்படின்னு 4 இருக்குங்க. அதில் தமிழ்நாட்டில் 3, ஆந்திர மாநிலத்தில் 1 அப்படின்னு இருக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3ல் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலும் ஒன்று. புராண கால பெயர்கள் அப்படின்னு சில பெயர்கள் கல்வெட்டில் ஆய்வு மூலமாக தெரிய வந்திருக்கு. பிள்ளையார்பட்டி அப்படின்னு நாம் அழைக்கக்கூடிய இந்த கோவிலினுடைய புராண கால பெயர்களாக இருக்காட்டூர், மருதங்குடி, திருவிங்கைக்குடி, திருவேங்கைச்சரம், ராசநாராயணபுரம், மருதங்கூர், தென்மருதூர், கணேசபுரம், கணேசமாநகரம், பிள்ளையார் ஆகிய அந்த பெயர்கள் அழைக்கப்படுது. கிபி 12வது நூற்றாண்டில்
இருந்து இந்த கோவிலில் செட்டிநாடு, நாட்டுக்கோட்டை நகரத்தார்களின் மேற்பார்வையில் தெய்வ திருப்பணிகள் நடைபெற்று வந்துட்டுருக்கு. குன்றை குடைந்து சிறிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவிலில் விநாயகர் வலது கையில் லிங்கம் ஏந்தியவாறு காட்சியளிக்கிறார். வலம்புரியாக சுழித்த தும்பிக்கையுடன் இவர் வலம்புரி விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கோவிலினுடைய உட்பகுதியில் பாண்டிய மன்னர்களால் குடைவரை கோவிலாக உருவாக்கப்பட்டிருக்கு. வெளிப்புறம் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் நிர்மாணித்தும் இருக்கிறாங்க. அதே மாதிரி கோவிலுக்குள்ள நுழைஞ்சதும் கற்பக விநாயகர் 6 அடி உயரத்தில் கம்பீரமாக அருட்காட்சி தருகிறாரு. இவருக்கு விபூதி அபிஷேகம் செய்யறது அப்படிங்கிறது வழக்கம். இந்த அபிஷேகம் செய்யப்படக்கூடிய நேரத்தில் விநாயகரை தரிசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு விநாயகர் அப்படிங்கிறவர் ரொம்ப பிடிக்கும், இஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வமாக உங்களுக்கு இருக்காரு அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் மறையணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஓம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு இந்த பதிவை மேலும் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு பல வகையில் நற்பலன்கள் கிடைக்க பெறுங்க. அதே மாதிரி உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடைந்து நீங்களும் உங்களுடைய தொழிலில் பெரிய நபரை ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த கோவிலுக்கு செல்ல சில வழிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாம் பின்பற்றி விநாயகருக்கு ஒரு கணபதி ஹோமமோ பாலபிஷேகமோ செய்து வழிபட செல்வ வளம் பெருக ஆரம்பிச்சிடும். இந்த கோவிலுக்கு சென்றால் உங்களுடைய தொழில் மட்டும் கிடையாது, குடும்பமும் சேர்ந்து வளமான பாதைக்கு திரும்பும். அதே மாதிரி சச்சரவுகள் தீர்ந்து கல்வியும் செல்வமும் நிலை பெறும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம், குழந்தையின்மை உள்ளிட்ட பிரச்சனைகள் சில வருடங்களேயே முற்றிலும் தீர்ந்து வாழ்க்கையில் வசந்தம் வீசும் அப்படின்னும் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் தெரிவிக்கிறாங்க. முருகனுக்கு தான் 6 படை வீடுகள் அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் விநாயகருக்கும் 6 படை வீடுகள் இருக்குங்க. அதில் இந்த பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் விநாயகரினுடைய 5வது படை வீடாக கருதப்படுது. விநாயகருக்கு தேர் திருவிழா நடக்கக்கூடிய ஒரு சில கோவில்களில் இதுவும் ஒன்று. அப்பொழுது விநாயகருக்கும் சண்டிகேஸ்வரருக்கும் தேர்கள் இழுக்கப்படுதுங்க. பிள்ளையாருக்கான தேரை இழுக்கும் போது தேரினுடைய ஒரு வடத்தை ஆண்களும் மற்றொரு வடத்தை பெண்களும் பிடித்து தேரை இழுக்கிறாங்க. சண்டிகேஸ்வரரின் தேரை பெண்கள் மற்றும் குழந்தைகள் மட்டுமே இழுக்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தி விழா இந்த ஆலயத்தில் 9 நாட்களுக்கு மிகப்பெரிய விழாவாகவும் திருவிழாகவும் நடத்தப்படுது. 9 நாள் விழாவினுடைய இறுதி நாளில் பார்த்தோம் அப்படின்னா பிள்ளையாருக்கு 80 கிலோ சந்தன காப்பு சாற்றப்படுது. ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே செய்யப்படக்கூடிய இந்த அலங்கார காட்சியை காண்பதற்காகவே பக்தர்கள் பெரும் அளவில் இந்த கோவிலுக்கு வருகையும் தராங்க. அது மட்டும் இல்லாமல் முக்குருணி மோதகம் அப்படிங்கிற கொழுக்கட்டை இங்கே சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் சதுர்த்தியின் போது உச்சிகால பூஜையில் முக்குருணி அரிசியை கொண்டு பெரிய அளவில் கொழுக்கட்டை தயாரித்து நைவேத்தியமாக படைக்கிறாங்க. இதற்கு 18 படி அரிசி, 2 படி எள், 6 படி கடலை பருப்பு, 50 தேங்காய்கள், 1 படி நெய், 100 கிராம் ஏலக்காய், 40 கிராம் வெல்லம் ஆகியவை மூலப்பொருட்களாக சேர்க்கப்படுது. பிரம்மாண்ட கொழுக்கட்டை விநாயகருக்கு படைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த கொழுக்கட்டை ஊரார்களுக்கும் பக்தர்களுக்கும் அருட்பிரசாதமாக வழங்கப்படுது. கல்விகளில் மேன்மை பெறணும், வறுமை நிலை மாறணும், குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக பக்தர்கள் இங்கே வேண்டியும் கொள்கிறாங்க. வேண்டுதல் நிறைவேறியவர்கள் விநாயகருக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரங்கள் சாட்சியும் வழிபடுறாங்க. ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி அப்படிங்கிற கோவிலில் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இந்த திருத்தலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம். கற்பக விநாயகர் கோவில் சிவகங்கை மாவட்டத்தின் திருப்பத்தூர் அருகே அமைஞ்சிருக்கு. பிள்ளையார்பட்டி திருப்பத்தூரில் இருந்து குன்றக்குடி செல்லக்கூடிய வழியில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலுக்கு செல்ல பேருந்து மற்றும் வாடகை வாகன வசதிகளும் இருக்கு. கோவில் நடை திறந்திருக்கக்கூடிய நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலினுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரங்களில் நாம் சுவாமி தரிசனத்தை மேற்கொள்வது சால சிறந்ததாகவே இருக்கப்பெறுகிறது. விநாயகர் கோவில்களில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் கற்பக விநாயகர் அதாவது பிள்ளையார்பட்டி கோவிலும் ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். இந்த
திருத்தலத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய விநாயகர் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் 6 அடி உயரத்தில் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. இவரை வந்து அலங்காரம் செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்ப்பதற்கே பக்தர்கள் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து பிள்ளையாரை தரிசனம் செய்வதற்காக வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.